जय जगत माता देवी बगलामुखी ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय ह्रीं ओम स्वाहा. போன வாரம் யாகங்கள் அக்னியில் செய்ய வேண்டிய விதிமுறைகள் என்ன என்று நமது சாஸ்திர கிரந்தங்களில் என்ன எழுதியிருக்கிறது என்ன சொல்லியிருக்கிறது என்று நாம் படித்தோம். ஒரு யாகம் அக்னியில் எப்படி செய்ய வேண்டும் என்ற விதிமுறை நான் உங்களுக்கு சொன்னேன். இனி நமக்கு ஒரு யாகம் செய்யும் பொழுதும் முக்கியமாக பரிகார கர்மங்கள் செய்யும்போது பரிகார பூஜைகள் ஹோமங்கள் யாகங்கள் செய்யும் பொழுது எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்றும் இதே கிரந்தங்களில் அதாவது அக்னி புராணம் சாரதா திலகம் மந்திர மகாசாஸ்திரம் இந்த மாதிரி உள்ள மகா கிரந்தங்களில் எழுதியிருக்கிறதுண்டு. அந்த காலங்களில் அதாவது வேத காலங்களில் ரிஷீஸ்வரன்மார் அதேபடியுள்ள யாகங்கள் தாம் பண்ணியிருந்தது. அதனால தான் அன்றைக்கி 100க்கு 100 ஒரு யாகம் செய்தால் பலம் வந்தது. இன்றைக்கி பலம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் மந்திரங்களோட குழப்பமோ பூஜையோட குழப்பமோ யாகங்களோட குழப்பமோ இல்லை, அது படித்து விதிமுறைப்படி பண்ணுறதில்லை. அதனால தான் பல சித்தி இல்லாமல் இருக்கிறது. இனி முதல் இப்போது நமக்கு ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம், அந்த ஹெல்த் ப்ராப்ளம் மாற வேண்டுமானால் நமது ஹிந்து வேத சாஸ்திர பிரகாரம் நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஒன்று மிருத்யுஞ்சய ஹோமம், இல்லை இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக பண்ணணும்னால் மிருத சஞ்சீவனி ஹோமம், இப்படி 2 இருக்கிறது. நீங்களும் மிருத்யுஞ்சய ஹோமம் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஏதோ கொஞ்சம் சமித்துகளெல்லாம் வாரி போட்டு ஒரு தீயும் புகையும் உண்டாக்கி அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லை. முதல்ல ஒரு யாகம் பண்ணும் பொழுது எல்லா மந்திரங்களுக்கும் மந்திர சமித்து அப்படின்னு ஒன்று இருக்கும். மந்திர சமித்து அதாவது ஒவ்வொரு இதுக்கு தேவ சமித்து அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் சில ஆச்சாரியன்மார் இதுக்கு தேவ சமித்து சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்று தான். எந்த மந்திரங்கள் யூஸ் பண்ணுறதோ அந்த மந்திரத்துக்கு ஒரு சமித்து இருக்கும். அந்த சமித்து யூஸ் பண்ணும்போது தான் அந்த மந்திரத்தால் செய்யப்பட்ட யாகங்களுக்கு அந்த கர்மத்துக்கு, கர்மம் என்றால் பிரவருத்தி என்ற அர்த்தம், அந்த செயலுக்கு சம்பூர்ண பலசித்தி உண்டாகும். இந்த மந்திர சமித்து எல்லாத்துலேயும் தேவை உள்ளது தான். மந்திர சமித்து இல்லாத ஹோமங்கள் பலம் நாஸ்தி, பலம் கிடைக்காது. அதாவது சமையலில் உப்பு மாதிரி, சமையலில் உப்பு எவ்வளவு பிரதானமாக இருக்கிறதோ அதுபோல் மந்திர சமித்து ரொம்ப முக்கியம். இப்போ கணபதி ஹோமம் பண்ணுறதா இருந்தால் அதில் மந்திர சமித்து என்று சொல்லப்பட்டது எருக்கு இல்லையா, எருக்கு, அந்த எருக்கோட சமித்து. எருக்கின் சமித்து இல்லையே என்றால் அருவம்புல்லும் எடுக்கலாம். ஆனால் முக்கியமாக சமித்து என்று சொல்லும்போது எருக்கு தான். எருக்கு இல்லையென்றால் அருவம்புல்லும் எடுக்கலாம். அப்போது ஒரு கணபதி ஹோமம் பண்ணும் பொழுது அதில் சம்பூர்ண பலசித்தி உண்டாகிறதுக்கு ஒன்று அந்த யாகத்திலேயே 108 எருக்கு ஹோமம் பண்ணுவாங்க, இல்லை அருவம்புல்லு ஹோமம் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னால் காரிய சாத்தியத்துக்கு, அதாவது தோஷ பரிகாரத்துக்காக பண்ணும் பொழுது. சாதாரணமாக ஒரு கணபதி ஹோமம் பண்ணும் பொழுது அது தேவையில்லை. நமக்கு ஒரு தோஷம் இருக்குது, அந்த தோஷம் மாறுறதுக்காக பரிகார கர்மமாக செய்யும் பொழுது கண்டிப்பாகவே இது இருந்தாகணும். ஏற்கனவே சொன்னபடி உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, அந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்காக நீங்கள் மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுறதா இருந்தால் அந்த மிருத்யுஞ்சய ஹோமத்தில் ரொம்ப முக்கியமாக மந்திர சமித்து இருக்க வேண்டும். அப்போ மிருத்யுஞ்சய ஹோமத்தில் மந்திர சமித்து என்று சொல்லப்பட்டது வில்வத்தோட சமித்து தான். அப்போது சிவனு பிரியமாக இருக்கப்பட்ட அந்த விருட்சம் அதோட சமித்து. அதே மாதிரி எல்லாத்துக்கும் அப்போ ஒன்று மந்திர சமித்து, எல்லா மந்திரங்களுக்கும் இருக்குது, ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு வித சமித்து இருக்கிறது. ஒன்று மந்திர சமித்து. இனி 2வது இஷ்ட வரதான சித்தி சமித்து. இஷ்ட வரதான சித்தி சமித்து. இப்போ இப்போ சுகம் இல்லாமல் ஒருவன் இருக்கிறது இல்லையா, நம்ம எதுக்காக மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுறோம்? ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு நோயாக இருக்குது, அந்த நோய் மாறுறதுக்கு தான். அப்போ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது
அமிர்து. அந்த நோயை மாற்றக்கூடியது அமிர்து. புராணங்களில் சொல்லியிருக்கிறது இல்லையா, அமிர்து அமரத்துவம் தரும் என்று. அப்போது சர்வ ரோகங்களில் இருந்தும் நமக்கு மோசனம் கிடைக்கக்கூடியது அமிர்து. அப்போது மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணும் பொழுது, நமக்கு பரிகாரமாக பண்ணும் பொழுது, ஃபஸ்ட்டில் நம்ம அந்த மந்திர சமித்தாக இருக்கப்பட்ட வில்வத்தோட சமித்து. ரெண்டாவது, நமக்கு என்ன வேண்டும், அங்கே ரோகசாந்தி உண்டாக வேண்டும். இந்த ரோகசாந்தி உண்டாகிறதுக்காக நம்ம அந்த அமிர்து அது ஒரு வள்ளி படர்ந்து இருக்கும், அது சமித்தாகவே முறிச்செடுத்து அது ஹோமத்தில் சேர்க்க வேண்டும். மூன்றாவது எந்த ஆளுக்காக பண்ணுறதோ அந்த ஆளோட நட்சத்திர விருட்சத்தோட சமைத்திருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம், தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு தான் இது பண்ணுறது என்றால், அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரனுக்கு ஞாவல் தான் விருட்சம், ஞாவல். அத்தை நட்சத்திரத்துக்காரனுக்கு தான் பண்ணுறது என்றால் அவனுக்கு அம்பழம் என்று சொல்லுவாங்க விருட்சம். இதுவே திருவோணம் நட்சத்திரத்தில் ஜனித்த ஒருவனுக்கு இருந்தால் அதுக்கு எருக்கு தான் அதோட சமித்து. அப்போது நட்சத்திர சமித்து பாருங்கோ. அப்போ ஒரு தோஷத்துக்கு, அதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு பரிகாரம் பண்ணும் பொழுது முக்கியமாக இந்த 3 சமித்துகள் சேர்ந்திருக்க வேண்டும். எதெல்லாம்? மந்திர சமித்து, அபீஷ்ட வரதான சித்தி சமித்து, அப்புறம் நாம நட்சத்திர விருட்ச சமித்து. நம்மளோட நட்சத்திரம் ஏதோ அந்த நட்சத்திர விருட்சத்தோட சமித்து. இது 3ம் சேர்ந்து ஹோமம் செய்ய வேண்டும். 3 பேர் இருந்து ஹோமம் பண்ணுறதா இருந்தால் இந்த 3 சமித்தும் ஒவ்வொரு பேரும் 1008 வீதம் ஹோமம் பண்ணலாம். இல்லை ஒரு ஆள் தான் இருக்கிறது என்றால் இந்த 3 சமித்தையும் சேர்த்து கட்டி ஹோமம் பண்ண வேண்டும். 1008 ஏற்றவும் குறைஞ்சபட்சம் 1008 ஹோமம் செய்ய வேண்டும். பலசித்திக்காக பண்ணும் பொழுது முக்கியமாக உள்ள யாகங்களாயிருந்தால் ஹோமத்துக்கு அப்புறம் தர்ப்பணமும் செய்ய வேண்டும். இது எல்லா மந்திர சாஸ்திரத்திலையும் சொல்லியிருக்கிறது உண்டு. அப்படி பண்ணினால்தான் நமக்கு சம்பூர்ண பலசித்தி உண்டாகும். முக்கியமாக போன வாரம் நான் சொன்னபடி அக்னியோடு ஜிஹ்வையில், நாவில், வாயில்தான் ஹோமம் நடக்க வேண்டும். தலையிலேயோ, முடியிலேயோ, கண்ணிலேயோ, செவியிலேயோ, மூக்கிலேயோ, முகத்திலேயோ ஹோம திரவியங்கள் வீடக்கூடாது. இப்படி பண்ணினால்தான் நமக்கு சம்பூர்ண பலம் உண்டாகும். அதுக்கு மாற்றமே இல்லை. இங்கு அதாவது இப்போ நான் பேசப்பட்டது சூரியமங்கலம் தாந்திரிக வித்யாபீடத்தில் இருந்து தான் உங்களிடம் பேசுகிறேன். இங்கு பகலாமுகி தேவி பிரதிஷ்டையின் பகலாமுகி தேவி அம்மன் சன்னதியில் அந்த அம்பாள் பிரதிஷ்டைக்கு முன்னிலேயே அம்பாலோட பிராண பிரதிஷ்டை பண்ணி இங்கே 3 திரிகால பூஜை நடக்கிறது. இதுக்கு அந்த அம்பாள் முன்னாடியே அமாவாசை, பௌர்ணமி இந்த 2 நாளுகள்லேயும் யாகங்கள் நடக்கிறதுண்டு. வேத காலங்களில் ரிஷிமார் எப்படி யாகம் பண்ணியிருந்தது என்று புராணங்கள் படித்தவருக்கு தெரியும். அதே சாஸ்திர விதிப்படி 100க்கு 100 கொஞ்சம் கூடி சாஸ்திரத்திலே பிழவில்லாமல் இங்கே யாகங்கள் நடக்கிறதுண்டு. நீங்கள் இங்கே யாகம் நடக்கப்பட்ட டைம், அதாவது ஈவினிங் 6:45 மணிக்கு யாகம் ஆரம்பிக்கும். அந்த நேரம் நீங்கள் உங்கள் வீட்டிலே இருந்தே விருப்பப்பட்டால் பகலாமுகி வெப் டிவி அப்படி ஒன்று இருக்குது, யாகம் லைவாக உங்களுக்கு வீட்டிலே இருந்தே பார்க்கலாம். இங்கு இந்த யாகங்கள் நடக்கும் பொழுது வேத சாஸ்திரங்கள் படித்த 10 பேர் இருந்து தான் யாகம் பண்ணுறாங்க. அதாவது 10,000 ஜப ஹோமங்கள் நடக்கிறது. இது வேறு எங்குமே இல்லை. ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் 10,000 ஜப ஹோமங்கள் இங்கே நடக்கிறது. இதில் அமாவாசை அன்னைக்கு நடக்கப்பட்ட அந்த யாகங்களில் இந்த ஹோமத்துக்கு சில விதிமுறை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி தனுசாஸ்திரமும் மந்திர சாஸ்திரமும் தமிழ் ஒரு பந்தம் உண்டு. தனுசாஸ்திரத்தில் எப்படி என்றால், நம்ம புராணங்கள்ல எல்லாம் கதைகள் படிக்கும்போது, இப்போ தான் நீங்கள் டிவியில் ராமாயணம் எல்லாம் பார்க்குறீங்க இல்லையோ, பின்னாடி இருந்து ஆவனாழி, அதாவது இந்த அஸ்திரங்கள் போட்டு வச்சிருக்கப்பட்ட ஆவனாழி, இந்த ஆவனாழியிலேருந்து ஒரு அம்பை எடுத்துட்டு
இப்படி ஒரு மந்திரம் ஜபிச்சுட்டு அந்த அம்பை விடும் பொழுது அங்கே தீ உண்டாகிறது. இன்னும் ஒரு அம்பை எடுத்துட்டு மந்திரம் ஜபம் பண்ணி விடும் பொழுது அங்கே அக்னி உண்டாகிறது. இப்படியெல்லாம் உண்டாகிறதுக்கு காரணம் அந்த அம்பு அஸ்திரம் ஒன்று தான். ஆனால் மந்திரங்கள் மாறும் பொழுது அதோட பலங்கள் மாறுறதுண்டு. மந்திர சாஸ்திரத்தில் எப்படி என்றால் மந்திரம் உண்டு. இங்கே சமித்துகள் மாறும் பொழுது பலங்கள் மாறிவிடும். மந்திர சாஸ்திரத்தில் இந்த மந்திர சாஸ்திரம், தனுர் சாஸ்திரம் இதெல்லாமே வேதங்களில் உள்ளது தான். அப்போது ஒரே மந்திரம்தான், சமித்துகள் மாறும் பொழுது அதன் பலங்கள் மாறிவிடும். இங்கே பகலாமுகி தேவி சந்நிதியில் 2 ஹோமங்கள், ஒன்று அமாவாசைக்கும் ஒன்று பௌர்ணமிக்கும். அமாவாசை அன்னைக்கு பகலாமுகி மகாமந்திர யாகம் நடக்கும். பகலாமுகி மகாமந்திரம் என்ன என்றால் இது நாரத ரிஷி நமக்கு தந்தது. நாரத ரிஷிக்கு இது சொல்லிக் கொடுத்தது சாட்சால் சிவபெருமாள் தான், மகாதேவன் தான் சொல்லிக் கொடுத்தார். அந்த மந்திரம் ஓம் ஹ்ரீம் பகலாமுகி சர்வதுஷ்டானாம் வாஜம் முகம் பதம் ஸ்தம்பய ஜிக்வாம் கீலய புத்திம் விநாசிய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்றால், மந்திர சாஸ்திரங்களிலே பிரணவத்தில் ஆரம்பித்து பிரணவத்தில் அவசானிக்கப்பட்ட மந்திரத்துக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தி. பிரணவம் என்றால் ஓம். பிரணவத்தில் ஆரம்பித்து பிரணவத்தில் முடியப்பட்ட மந்திரம் சர்வ மந்திரால் பிரதானம். மந்திர சாஸ்திரத்தில் அப்படி சொல்லியிருக்கிறது. ஓம் இந்த பாருங்க, ஓம் ஹ்ரீம் பகலாமுகி சர்வதுஷ்டானாம் வாஜம் முகம் பதம் ஸ்தம்பய ஜிக்வாம் கேலிய புத்திம் விநாசிய ஹ்ரீம் ஓம். இதுதான் மந்திரம். அப்புறம் அங்கே ஸ்வாகா சேர்க்கப்பட்டது இந்த ஹோமத்துக்காக. அப்போ பிரணவத்தில் ஆரம்பித்து பிரணவத்தில் முடிகிறது. ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் எப்படின்னு அர்த்தம். இந்த மந்திரம் கொண்டு இந்த மந்திரத்தோட தேவதை பகலாமுகி தேவி. அப்போ மந்திர சமித்தி என்று சொல்லப்பட்டது கொன்னை தான், சொரக்கொன்னை அப்படி சொல்லுவாங்க. இங்கே சொரக்கொன்னை ஹோமம் பண்ணுவாங்க. அந்த சொரக்கொன்னை ஹோமம் பண்ணும் பொழுது எதுக்கு என்றால் சம்பூர்ண பலசித்தி, நாம் செய்யப்பட்ட யாகத்துக்கு சம்பூர்ண பலசித்தி உண்டாக வேண்டும். அதுக்காக மந்திர சமித்தாக இருக்கப்பட்ட சொரக்கொன்னை ஹோமம் பண்ணுறது. ப்ளஸ்ஸு வேப்பிலை, நம்ம வேப்பிலையோ அந்த வேப்பு மரத்தோட அந்த இலையும் சமித்தும் கூட்டி கட்டிட்டு அது வேப்பெண்ணெயில் முக்கி ஹோமம் பண்ணுவாங்க. அது எதுக்கென்றால் சர்வசத்ரு விநாசனம். நமக்கு வாக்கு கொண்டோ பிரவൃத்தி கொண்டோ இல்லை திங்கிங் கொண்டோ ஒருவன் நமக்கு சத்ருவாய் இருந்தால் அவனில் இருந்து எந்த உபத்திரவும் நமக்கு உண்டாகாமல் நம்ம காப்பாற்றுறது. அது மட்டுமல்ல, நம்மளோட சுகம் சந்தோஷம் சாந்தி சமிருத்தி இவைக்கு விக்னமாக இருக்கப்பட்ட இதெல்லாம் நமது சத்ரு தான். இப்படி இருக்கப்பட்ட சத்ருக்கள் எல்லாம் நம்மளை விட்டு ஒழிஞ்சு போக வேண்டும். நம் வாழ்க்கையில் சத்ருக்கள் உண்டாகக்கூடாது. அதற்காக இந்த வேப்பிலை ப்ளஸ் வேப்பின் சமதை இதை கூட்டி கட்டிட்டு வேப்பெண்ணெயில் முக்கி ஹோமம் பண்ணுறது. அப்புறம் பனையோலை இல்லையா, நொங்கு சாப்பிடுமே பனை, கரும்பனை என்று சொன்ன கரும்பனை அது ஒரு ஓலை சமித்தளவில் வட்டி எடுத்துட்டு அது கல்லுப்பு சேர்த்து ஹோமம் பண்ணுவாங்க. இது எதுக்கு என்றால் சர்வசத்ரு ஸ்தம்பனம், நமக்கு எளிமையாக இருக்கப்பட்ட சத்ருவோட வாக்கு சலனம் பேச்சு இதெல்லாம் ஸ்தம்பிக்க வைக்கிறதுக்கு. இதனால தான் அந்த கேசு வழக்கு விவகாரத்துக்கு இது ரொம்ப முக்கியம். பொதுவே சொல்லுவாங்க, பகலாமுகி மகாமந்திரம் ஜபம் பண்ணாலே கேசு வழக்கு விவகாரங்களில் வெற்றி உறுதி, அப்படி தான் சொல்லுவாங்க. கேசு வழக்கு விவகாரங்களுக்கு பகலாமுகி மகாமந்திர யாகத்தை விட பவர்ஃபுல்லான எந்த பூஜையும் ஹிந்து வேத சாஸ்திரப்படி கிடையாது. அப்புறம் பண்ணப்பட்டது திரிமதுரம், எள்ளில் சேர்த்து. திரிமதுரம் என்றால் நெய் தேன் பால் அல்ல, நெய் தேன் பழம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எள்ளுமாக குழைச்சி ஹோமம் பண்ணுவாங்க. இது எதுக்கென்றால் பூர்வ ஜென்ம பாபதோஷம் மாற வேண்டும், நமக்கு சர்வ அபீஷ்ட வரதானமும் உண்டாகும், நமக்கு எல்லா பாக்கியங்களும் உண்டாக வேண்டும். ஜாதகங்களில்
பூர்வ ஜென்ம பாபதோஷம் சம்பந்தமாக ஜாதகத்தில் உள்ள பாகிய யோகங்கள் நமக்கு தடங்கள் படும், கிடைக்காமல் இருக்கும். அந்த தோஷங்கள் எல்லாம் மாறி நமக்கு அபீஷ்ட சித்தி சர்வ சௌபாகியங்களும் உண்டாகுவதற்காக அது பண்ணுறது. இதுக்கப்புறம் நெய் அதில் ஹோமம் பண்ணுறது. நெய் எதுக்கென்றால் சர்வதேவ பிரீதி, எல்லா தெய்வங்களுடைய பிரீதிக்காகத்தான் நெய் ஹோமம் பண்ணுறது. இப்போ சொல்லப்பட்டதெல்லாம் ஒன்றா நடக்கப்பட்டது தான். அமாவாசை அன்னைக்கு ஒரு யாகத்தில் இந்த 10 பேர் வேத பண்டிதன்மார் 10 பேர் இருந்து செய்யப்பட்ட இந்த யாகத்தில் இதெல்லாம் ஹோமம் பண்ணுறது. இதுக்கு மேலே நெய்ய, பால், ஹவிஸ். ஹவிஸ் என்றால் இங்கே சாதம் என்ற அர்த்தம். ஹவிஸ் என்றால் உருக்கிய நெய் என்ற அர்த்தம். இங்கே ஹவிஸ் சாதம். அது எதுக்கு என்றால் அக்னி பிரீதிக்காக. இவ்வளவும் இங்கே நடக்கிறது. 10,000 ஜபஹோமங்கள் நடக்கிறது. இப்போ பாருங்கோ, அது நீங்கள் வீட்டில் இருந்து யாகம் பார்க்கும் பொழுதோ இல்லை இங்கே யாகத்தில் கலந்து கொள்ளும் பொழுதோ உங்களுக்கு தெரியும், புகையே வராது. ஹோமம் ஆரம்பிக்கும் போதிலிருந்து ஹோமம் முடிகிற வரைக்கும் அக்னி ஜொலிச்சு கொண்டே இருக்கும். இதெல்லாம் வேற எங்கேயும் உங்களுக்கு பார்க்க முடியாது. நான் ஏன் உறுதியாக இப்படி சொல்கிறது என்றால், இங்கே வரப்பட்டவர் அது சொல்லுவாங்க, சுவாமிஜி நாங்கள் எத்தனையோ இடங்கள் போயிருக்கேன், எவ்வளவோ யாகங்கள் பண்ணியிருக்கோம், ஆனால் இதே மாதிரி ஒன்று இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அதே மாதிரி அனுபவங்கள் உள்ளவங்கள் நிறைய பேர் இங்கே இந்த யாகங்களில் கலந்து அற்புதகரமாக அவருக்கு பல காரிய சித்திகளும் உண்டாயிட்டு, பல காரணங்களும் அவருக்கு நடக்க முடியாது என்று நினச்சிருந்த பல காரணங்களும் அவருக்கு நடந்து கிடைச்சு பல அபீஷ்டங்களும் அவருக்கு சித்திச்சு அவர்களெல்லாம் அற்புதகரமாக இந்த யாகத்தின் பலங்கள் சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கப்பட்ட சிலவர் உங்களிடமே தன்னுடைய அனுபவங்கள் சொல்லுவாங்க. நீங்களே கேட்டு பாருங்கள். ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.